Hello dear 10th standard CBSE students. ஸோ லோ ஆர்டர் திங்கிங் ஸ்கில் பேஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷனுக்கான சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். கொஷின் என்னென்னா, எ ஷாப் கீப்பர் பைஸ் எ நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் ₹80. ஸோ 80 rupees கொடுத்து நம்பர் ஆஃப் புக்ஸ் வாங்குறாரு. எத்தனை புக்ஸ்னு தெரியாது, பட் 80 rupeesக்கு எத்தனையோ கவுண்ட் வந்து வாங்கியிருக்காரு. இஃப் ஹீ பாட் 4 more புக்ஸ் ஃபார் த சேம் அமௌண்ட்னா என்ன, அதே 80 rupeesக்கு என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்ட்ரா 4 புக்ஸ் வாங்குறாரு. ஆல்ரெடி எத்தனை புக்ஸ் வாங்கினாருன்னு தெரியாது. சப்போஸ் கன்சிடர் ஒரு 5 புக் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்பாங்க. இப்போ அந்த 5 புக்ஸை இவர் வந்து வாங்கும் போது 80 rupees. நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க, 4 more புக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இங்கே 5 புக்ஸ் வாங்கியிருந்தாருன்னா இங்கே என்ன பண்ணுறாரு, 5 + 4 9 புக்ஸ் வாங்குறாரு ஃபார் த சேம் அமௌண்ட், ஆனால் அதே 80 rupeesக்கு. அப்போ என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, ஈச் புக் அந்த நேரத்தில் என்ன நடக்குது, would have cost ₹1 less. அப்போ ஆல்ரெடி அவர் வாங்கின புக்கு 5 புக்கில் ஒரு புக்குக்கும் ₹1 அவங்க கம்மி பண்ணாங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 புக்கு வாங்குறாரு அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ ஹவு மெனி புக்ஸ், அப்படி இருக்கப்போ அவர் எத்தனை புக்ஸ் வந்து வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. நமக்கு அவர் எத்தனை புக்ஸ் வாங்கினாருன்னு தெரியாது, சரிங்களா? இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சரை எப்படி கிளியராக வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு டாப் ஸ்கோர் மேக்ஸ் சேனல் அண்ட் ஐ ஆம் மோகன்ராஜ். இந்த ஷாப் கீப்பர் நம்பர் ஆஃப் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் வாங்குறதுன்னு தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் அஸ் கன்சிடர், நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஷாப் கீப்பர் பாட். அந்த ஷாப் கீப்பர் எத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் வாங்கினாருன்றத, லெட் அஸ் கன்சிடர் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஷாப் கீப்பர் பாட். எத்தனை புக் வாங்கினார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிறேன். அவர் எத்தனை புக் வாங்கினார்னு எனக்கு தெரியாது, இப்போ எக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸ் நம்பர்ன்றது 10 புக்கோ 20 புக்கோ இல்லை 50 எத்தனை புக்ஸ் வேணாலும் அவர் வாங்கியிருக்கலாம். அத்தனை புக்ஸோடைய வேல்யூ தான் ஷாப் கீப்பர் பைஸ் அ நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் ₹18 கொடுத்துருக்காங்களா. ஓகே, அப்போ இந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் புக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ, ₹80. ஓகே, சி, ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் எக்ஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ், இந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் புக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ, அவங்க கொடுத்துருக்கிறது ₹18 கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு புக்கோடைய காஸ்ட் என்னன்னு தேவை. இப்போ எக்ஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 80 rupees. சப்போஸ் 4 புக்ஸ் நான் 40 rupeesக்கு வாங்குகிறேன். இப்போ ஒரு புக்கோடைய வேல்யூ எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். 40/4ன்னு போடுவோமா, அப்போ ஒரு புக்கோட வேல்யூ எனக்கு 10 rupeesன்னு வருது. இப்போ எனக்கு ஒரே ஒரு புக்கோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 1 புக் காஸ்ட், ஒரு புக்கோடைய காஸ்ட் வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், 80/xன்னு எழுதுகிறேன். இங்கே என்ன பண்ணுவோம், இந்த 40 இந்த 4ஆல் டிவைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த 80 இந்த எக்ஸால் டிவைட் பண்ணால் அப்போ தான் இது ஒரு புக்கோடைய காஸ்ட். இது வந்து ருப்பீஸில் இருக்குது, சரிங்களா? இப்போ 1 புக்கோடைய காஸ்ட் வந்து 80/x. அண்ட் இந்த கண்டிஷனில் எத்தனை புக் வாங்கினாரோ மொத்தமாக 80 rupees. அண்ட் 1 புக்கோடைய காஸ்ட்டை நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 80/x. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வருவோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீ பாட் 4 more புக்ஸ் ஃபார் த சேம் அமௌண்ட். அப்போ 4 more புக்ஸ்னால் என்ன அர்த்தம், அடுத்ததான் இந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆல்ரெடி வாங்குறாரு, எக்ஸ் + 4 நம்பர் ஆஃப் புக்ஸையும் இதே 80 rupeesக்கு தான் வாங்குறாரு. ஹீ பாட் 4 more புக்ஸ் ஆல்ரெடி எக்ஸ் புக்ஸ் வாங்கியிருக்காரு, 4 more புக்ஸு ஃபார் த சேம் அமௌண்ட், இந்த சேம் அமௌண்ட் வாங்கியிருக்காரு. ஈச் புக் would have cost ₹1 less. அப்போ கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ் + 4 புக்ஸ் அவர் வாங்கும் போது இந்த ஒரு புக்கோடைய காஸ்ட், இந்த ஒரு புக்கோடைய காஸ்ட் எவ்வளோ, 80/x. இந்த ஒரு புக்கோடைய காஸ்ட்லேருந்து ₹1 மைனஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இது 1 - 80/x - 1ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு, இப்போ இவங்க சொல்லியிருக்க கண்டிஷனில் 4 புக்ஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கும் போது தான் இவருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த காஸ்ட் சேம் காஸ்ட், இதை வந்து இதை தனியாக வச்சுப்போம்.
இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 புக்ஸையும் இவர் என்ன பண்ணுறாரு, அதே 80 rupees தான் வாங்குறாரு. பட் இந்த காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா, புக்கோடைய காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. எவ்வளோ, 1 rupees ரெடியூஸ் ஆகுது. அப்போ இங்கே 1 புக்கோடைய காஸ்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 புக்ஸுக்கு நமக்கு தெரியும். மொத்தம் இந்த எக்ஸ் புக்ஸு ப்ளஸ் ஒரு 4 புக்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த இடத்துல 1 புக்கோடைய காஸ்ட் நம்ம எவ்வளோன்னு பார்க்கணும். 1 புக் காஸ்ட் நமக்கு எவ்வளோ, இப்போ 80 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேங்களா. எக்ஸ் ப்ளஸ் 4 நம்பர் ஆஃப் புக்ஸோடைய வேல்யூவும் 80 rupees. இதிலிருந்து 1 நம்பர் ஆஃப் புக்ஸ் எனக்கு வேணும்னா இதை மல்டிப்ளை பண்ணி இதை கொண்டு வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷனில் எனக்கு அங்கே ஒன் புக்கோடைய காஸ்ட் இந்த இடத்துல என்ன கிடைக்குது, 80 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புக்கோடைய காஸ்ட் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, 1 rupees. இங்கே இருக்குங்களா, இந்த 1 புக்கோடைய காஸ்ட்டு, இந்த 1 புக்கோடைய காஸ்ட்டு -1 வந்து ரெடியூஸ் ஆகும்போது தான் இது பாசிபிலிட்டி. இவர் வந்து அந்த ஒரு புக்கை எக்ஸ் ப்ளஸ் 4 நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் 80 rupees, எக்ஸ் ப்ளஸ் 4 நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் 80 rupeesக்கு வாங்குறாரு. ஸோ வாட் டஸ் இட் மீன், இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 80 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 4 நம்பர் ஆஃப் புக்ஸ், ஆல்ரெடி வாங்குகிற புக்ஸ் கூட ஒரு 4 புக்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. எவ்வளோக்கு, 80 rupeesக்கு வாங்குறாரு. இந்த கண்டிஷன் எப்போ மேட்ச் ஆகுதுன்னா, இந்த ஒரு புக்கு காஸ்ட் 80 rupeesஆக இருந்து -1 ரூபாய் இந்த ஒரு புக்கோடைய காஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கண்டிஷன். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை இங்கே ஆர்ஹெச்எஸில் சால்வ் பண்ணுறோம். இந்த 80 பை எக்ஸ் ப்ளஸ் 4ன்றது எல்ஹெச்எஸில் இருக்குது. இங்கே என்ன ஆகும், 80 x into 1 x, 80 minus x divided by x. நெக்ஸ்ட்டு இதை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன், இதை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இது என்ன ஆகும், 80 into xன்றது 80x ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி 80 minus x இருக்குது இன்ட்டு இந்த x plus 4 இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு இது அப்படியே சிம்பிளிஃபிகேஷன். 80x is equal to 80 into x, 80x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 4 8s are 32, ஒரு 0 இருக்குது, 320 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்ததான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4x. நவ் இந்த 80xும் இந்த 80xும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நமக்கு 320 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 0ன்னு வருது. எவ்வளோ வருது, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 ஈக்குவல் டு இந்த சைடு 320 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் minus 4x that is equal to 0. ஓகே, இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த LHS கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இந்த மைனஸ் எக்ஸ் 4xன்றது ப்ளஸ் 4x ஆகிடுச்சு. இந்த 320 மைனஸ் ஆஃப் 320 that is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம இப்போது ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். இங்கே 1 into 320 மைனஸ் ஆஃப் 320, இதை 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 320, பட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், we will get this 4x. ஸோ 216 20 16s பாருங்கள். இப்போ 20யும் 16யும் மல்டிப்ளை பண்ணால் 320, பட் ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸில் 4 வரணும். ஸோ இங்கே மைனஸ் நம்ம எடுக்கணும். 20யும் மைனஸ் 16யும் ப்ளஸ் 4x, 20 into minus 16 will become minus of 320. இந்த ஒரு 4xக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 20x மைனஸ் ஒரு 16x மைனஸ் 320 எழுதுகிறோம் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டுத்துலையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்லேருந்து எக்ஸை மட்டும் காமனாக எடுத்தோன்னா இட் வில் பிகம் எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் இங்கே நம்ம 16 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இட் வில் பிகம் எக்ஸ் ப்ளஸ் 20 minus into 16x minus 16x minus into plus minus 16 into 12 become minus of 320 that is equal to 0. Common of x plus 20 இருக்குது, அதை நம்ம taking outside. So remaining in the இடத்துல x minus 16 that is equal to 0. And here x plus 20 உடைய value equal to 0 and இங்கே x minus 16 உடைய value equal to 0. So here x is equal to minus of 20, x is equal to plus 16. நம்ம ஃபைன் பண்ண சொன்னது என்ன அப்படின்னா how many books he buy அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப்
ஷாப் புக்ஸ் பாட் பை த ஷாப் கீப்பர் நம்ம எக்ஸ் நம்பர்ஸ்னு எடுத்துருக்கோம். புக்ஸு வந்து பை பண்ணும்போது எப்போவுமே ஆன்சர்ஸ் நெகட்டிவான இருக்காது. ஸோ இந்த ஆன்சரை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். 16 நம்பர் ஆஃப் புக்ஸை வந்து இந்த ஷாப் கீப்பர் வந்து பை பண்ணியிருக்காரு. ஃபைனலாக ஆன்சர் நம்ம என்ன சொல்லணும், அவங்க கேட்டிருக்க கொஷினில் நம்பர் ஆஃப் புக்ஸ் தட் shopkeeper, how many books did he buy ன்னு கேட்டாங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸ் shopkeeper that bought is equal to 16 நம்பர் ஆஃப் புக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபைனலாக இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்.